ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் பாருங்க அந்த ஃபோட்டோ பார்த்தா எப்படி உங்களோட இமேஜ் வச்சு ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஸ்கிப் பண்ண வரேன். இப்போ நம்ம சேனல் இப்போ வந்து மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் நம்ம போட்டோஸ் நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணி தரேன்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் ஆட் பண்ண பாருங்க டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் பார்த்தா டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வேணும்னா நீங்கள் பார்த்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் ஜாயின் பண்ணி பார்த்தா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணிங்க. லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்களா. ஜஸ்ட் உங்களோட 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக மேலே இமேஜ் வச்சு கரெக்டாக கிளிக் பண்ணி ஒயிட் பார்த்தா ஒரு 4 வச்சுட்டு மேலே டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் மேலே இமேஜ் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி மேலே ஜூம் அவுட் பண்ணிங்க. ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக க்ராப் பண்ணிங்க. அந்த மேலே இருக்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் நான் ஒயிட் கலர் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நான் க்ராப் பண்ணுற பாருங்க. இதே மாதிரி கரெக்டாக க்ராப் பண்ணிங்க. க்ராப் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுக்கு ஃபோட்டோ பண்ணது இல்லைனா மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் பார்த்தா ஷேடோவில் கரெக்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீன் பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. ஓகே, பெஸ்ட் மேலே டிக் ஆப்ஷனுக்கோ டிக் அப்படின்றது கொடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்களா. ஜஸ்ட் நடுவில் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அது ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துங்க. கொடுத்த நடுவில் உங்களோட இமேஜ் திருப்பி அதே இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி பார்த்துச்சு அதை க்ராப் பண்ணி ஆப்ஷன் பண்ணி க்ராப் பண்ணி கரெக்டாக அந்த உள்ளுக்கு அதாவது அந்த பிக்சருக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக மறையிற மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணணும். கரெக்டாக க்ராப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் ஷேடோ கிளிக் பண்ணி ஷேடோவில் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருக்கா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. பிளட் 20 ஒப்பாசிட்டி 100 அவர் 00 அப்படின்ட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒயிட் அவுட்ரு பார்த்தா 4 அமௌண்ட் வச்சுங்க. ஸ்டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஸ்டிக்கர்ஸில் போட்டு ஐஃபோன் இமேஜ் ஆப்ஷன் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அவனுக்கு ஒரு இப்படி ஒன்று கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் இந்த டேக் மாதிரி இருக்கும். இது வந்து ஜஸ்ட் வேணும் ஆட் பண்ணுங்கள், வேணுன்ற விட்டுருங்க. ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணி கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த எஜ்ஜில் வந்து வச்சுக்கிங்க. திரும்ப அதே எஜ்ஜில் வச்சுங்க. பெஸ்ட்டு மேலே டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துருக்கு முடிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண வரும். அதுமாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் உள்ள போயிட்டு நான் செலக்ட் பண்ணுற இந்த எஃபெக்ட் பார்த்தா 2 இமேஜுக்கு பார்த்தா மாற்றி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம சன்லைட் அப்படி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சன்லைட் ஒன்று கிடைக்கும். ஜஸ்ட் சன்லைட் பார்த்தா லாஸ்ட் நான் ஆட் பண்ணுறது பாருங்க. இதே மாதிரி பார்த்தா கரெக்டாக லாஸ்ட் அந்த எஜ்ஜில் பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணுற வெயிட் பண்ணுங்கள். இல்லை ஆட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சாங்கோட லிக்ஸ் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு சாங்கோட லிக்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கோ அந்த சாங்கோட லிக்ஸ் பார்த்தா நீங்கள் எடுத்துங்க. கரெக்டாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துங்க. பிளாக் கலர் கொடுத்துட்டு பார்த்தா ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜுக்கு பக்கத்தில் வைக்கிற பாருங்க. அதே சைடில் வச்சுங்க. கரெக்டாக வெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோவில் பார்த்து பிளர் 20 ஒப்பாசிட்டி 100 அப்புறம் 00 அப்படின்ற கரெக்டாக மேட்டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துங்க. உங்களை மேலே ஆட் பண்ண மாதிரி கீழே ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைன் பார்த்தா நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி பார்த்தா நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஒரு ஃபாண்ட்டை பார்த்தா 2த்துக்கும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிளர் 20 ஒப்பாசிட்டி 100 ஓகேங்களா. ஜஸ்ட் 00 அப்படின்ற வச்சு மேலே பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் அப்படின்றது கொடுத்து ஜஸ்ட் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிங்க. கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அந்த மூலிக்கு பார்த்தா கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எங்கே அட்ஜஸ்ட் பண்ண எங்களுக்கு தோணுதோ கரெக்டாக அங்கே வச்சுங்க. வெஸ்ட்டு பார்த்தா மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் கொடுத்துங்க. மேலே சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்து ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து பார்த்தா இந்த இமேஜ் அதே இமேஜ் ரிட்டர்ன் எடுத்துங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்கும், டஸ்ட் 2 இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா உங்கள் ஃபேஸ் மார்க் டஸ்ட் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு மேட்டிக் ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் ஒரு நியூவான ஒரு பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.